ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படியோ ஒரு வழியாக வந்து இந்த டிக்கெட்டு ஃபினாலாவோட 2வது டாஸ்க்கு முடிஞ்சு 10 ரவுண்டு. ஸோ ஸ்டார்டிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு பண்ணாங்க. என்ன ஒன்று நடுவில் 3வது ரவுண்டு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. ஆனால் சூப்பராக வந்துட்டு ரயான் பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணார். என்னென்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையாக ஒருத்தன் பண்ணுறான், அவன் முடிச்சதுக்கப்புறமா அவன் அசர் நேரம் பார்த்து நம்ம அடிக்கலான்னு சொல்லிட்டு அசர் நேரம் பார்த்து அடித்தார். செம்ம ஸ்ட்ராட்டஜி. முத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடம் தான். ஸோ ஒருத்தராக வந்து தூக்குனார். கடைசியாக வந்துட்டு ஒரு 4 பேர் இருக்கும்போது வெறும் கேர்ள்ஸு ரயான் இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா தூக்குனார். அதுக்கப்புறம் ஜாக்லின் செம்மையாக ஃபைட் பண்ணாங்க. உண்மையாக சொல்லணும், செம்ம மாசான சம்பவம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யோட ஃபோட்டோ தான் எடுத்தார். அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து செம்மையாக போராட்டம் பண்ண உடனே ஜாக்லினோட ஃபோட்டோவை வம்படியாக எடுத்து வந்து எரிச்சு ஜாக்லின் வெளியே அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் நம்ம ரயானுக்கும் சௌந்தர்யாக்கும் கடைசி ஃபைனல் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா ஒன்றுமே இல்லை, சௌந்தர்யாவில் அசால்ட்டாக தூக்கிடுவார் அவர். ஜாக்லின் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஃபைட் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் அவங்க ட்ரை பண்ணாங்க ஒரு போய்ட்டு. ஆனாலும் அந்த பெல் அடித்து கடைசி வரைக்கும் அவரோட ஃபோட்டோவை எரிக்க விடாமல் கரெக்டாக ஒரு 5 பாயிண்ட் வாங்கிட்டார். ஸோ இப்போது இவருக்கு 5 பாயிண்ட்டு, சௌந்தர்யாவுக்கு 4 பாயிண்ட்டு. செம்ம மாசு. சௌந்தர்யாவுக்கு அடித்து ஜாக் பாட் தான் சொல்லி ஆகணும். ஸோ 4 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 3வது வந்த நம்ம ஜாக்லினுக்கு 3 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பவித்ராவுக்கு வந்துட்டு 2 பாயிண்ட்டு, மஞ்சரிக்கு 1 பாயிண்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கோட 2வது டாஸ்கோட ஃபுல் அப்டேட். ஸோ உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.